यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् பவானியில் அமைஞ்சிருக்கிற சங்கமேஸ்வரர் திருத்தலம் மாதிரியே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் தான் கோவையில் கோட்டைமேடு என்னும் பகுதியில் இருக்கிற சங்கமேஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை பார்க்கும் பொழுது சிவபக்தராக இருந்த கரிகால் சோழ மன்னன் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருந்தினார். தனக்கு உண்டான இந்த தோஷம் நீங்குவதற்காக அவர் சிவபெருமான வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்யும்போது ஒரு நாள் கனவுல சிவபெருமானுக்கு பல இடங்களில் கோயிலை கட்டுவதாக இவருக்கு கனவு வந்தது. இந்த கனவு குறித்து அவர் தன்னுடைய குருவிடமும் ஆன்றோர்களிடமும் ஆலோசனை கேட்டார். அவங்க கொடுத்த ஆலோசனையின்படி அவர் சிவபெருமான் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ அந்த இடங்களிலெல்லாம் கோயில்களை எழுப்பி வணங்கினார். அப்படி அவர் கட்டிய 36 சிவாலயங்களில் இந்த தலம் 31வது தலமாக இருக்குது. இந்த தலத்தினுடைய பெருமையை இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்த அசுரன் ஒருவன் யாராலும் தனக்கு அழிவு நேராதபடி சாகாத வரம் பெற்றார். தேவலோகத்தினை ஆள ஆசை கொண்டு ரிஷிகள் தேவர்களுக்கு துன்பம் தந்து கொடுமைப்படுத்தி வந்தாங்க. அவங்க கொடுமை தாங்க முடியாமல் மனம் விரும்பிய தேவர்கள் இந்திரன் கிட்ட முறையிட்டாங்க. இந்திரன் அவங்க கிட்ட சொன்னார், சிவபெருமான் கிட்ட வேண்டுவதை தவிர இவர்களை அழிக்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படியே தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதியில் சங்கு புஷ்பங்கள் நிறைந்த தோட்டமாக இருந்த இந்த இடத்திற்கு வந்து சிவனை பூஜித்து வணங்கி அசுரனை அழிக்கும்படி முறையிட்டாங்க. அதற்கு பின்னாடி அசுரனை சிவன் வதம் செய்தார். இங்கு அருள்பாலிக்கும் சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் பிரம்மசூத்திரம் வரையப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு நம் படைப்பில் கோளாறு இருந்தாலும் விதியையே மாற்றும் வல்லமையுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. மரண தருவாயில் உள்ள இளைய தலைமுறையினருக்காக இங்கு பிரார்த்தித்தால் அவரது தலைவிதி மாறும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. சோமாஸ்கந்தராக உள்ள முருகன் சூரபத்மனை வதம் செய்யும் கோலத்தில் காட்சி தராரு. வடக்கு நோக்கிய மயில் வாகனத்துடன் சண்முக சுப்பிரமணியர் என்ற பெயருடன் இங்கே இருக்காரு. இவரது 6 முகங்களும் நேரே நோக்கிய நிலையில் 12 கைகளிலும் ஆயுதங்களை தாங்கியபடி காட்சி தருவது சிறப்பாயிருக்கு. கோயில் அமைப்புப்படி இவரே மூலவராக அருள் பாலிக்கும் தோற்றத்தில் இருக்காரு. சுவாமிக்கு இடப்புறத்தில் அகிலாண்டேஸ்வரி சன்னதி இருக்கு. ஒரு தூணில் மேற்கு நோக்கியபடி ஆஞ்சநேயர் காட்சி தராரு. இங்கே சுற்று பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் சந்நிதி, நீலகண்டேஸ்வரர், சூரியன், காப்பு விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பைரவர் இவங்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. 63 நாயன்மார்களோட திருவுருவ சிலை இங்கே இருக்குது. சண்முக சுப்பிரமணியர் சந்நிதி இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கிற இன்னொரு அமைப்பு கேட்டோம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி அவர்கள். தட்சிணாமூர்த்தி சுவாமி வன்னி மரத்தின் கீழே காட்சி தராரு. இது எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பாக இருக்குது. ஞானம் வேண்டும் குழந்தைகள் இங்கே நிச்சயமாக பிரார்த்திக்கலாம். திருச்செந்தூரில் இருப்பதை போலவே முருகப்பெருமான் இங்கு யானை வாகனத்தோடவும் காட்சி தராரு. இங்கிருக்கும் முருகப்பெருமான் விதியையே மாற்றும் வல்லமையுள்ளவர். மிக சிறப்பு பெற்றது இந்த திருத்தலம். பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு நாமும் சென்று முருகப்பெருமானின் சங்கமேஸ்வரின் அருள் பெறுவோம். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.